எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் இந்த காதல் சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லலாம். டெய்லியும் சொல்ற மாதிரி தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ கூட போலாம். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஏதோ தெரியாதனமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல. தப்பு தான், அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றணுன்ற ஒரு வேகத்துல கலவரத்தை பண்ணிட்டேன். என்ன பண்றது? ஐயோ, என் பிரியாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே. நான் என்ன பண்ணுவேன்? நானே என் பிரியாக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற கடுப்புல இருக்கேன். இதுல இந்த ஹார்ட்டை வேற. முதல்ல இதை கலைச்சு விடுங்கப்பா. பார்த்தாலே எரியுது. யாரு வரா? இந்த ஆள் ஏன் இங்க வந்திருக்கான்? வாங்க ப்ரோ. என்ன பிரவீன், ஒரே ஜாலியா இருக்கீங்க போல. யாரு? நான் ஜாலியா இருந்தேன், அதை நீங்க பாத்தீங்க. இந்த பாரு பிரவீன், உங்ககிட்ட நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உனக்கும் கவிதாக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. இப்போ நீ ஹஸ்பண்ட், அவன் ஒய்ஃப். ஓகேவா? யோ, இதை சொல்லவாயா நடுராத்திரி என் ரூமுக்கு வந்த? இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக இருக்கணும். கவிதா கூட ஒழுங்காக வாழணும். அப்புறம் சப்போஸ் உன் மனசில் வேற ஏதாச்சும் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, நான் குடும்பப்படுத்துவேன் நீ பண்ணேன்னு வச்சுக்கோயேன். பாரு, இந்த ஆவுன்னு கலாய்க்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உருட்டு கட்டி எடுத்து ஒரே அடி மண்டை ரெண்டா போயிடும். புரிஞ்சுதா? பிரதர், வாய் வார்த்தையா பேசும்போது எதுக்கு ப்ராப்பர்ட்டிலாம்? வேணாம், நம்ம நார்மலா பேசுற மாதிரியே பேசிக்கலாம். இந்த பயம் இருக்கணும். கவிதாக்கு எதனா ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு நான் இருக்கேன். யாருமே இல்லைன்னு நினைச்சு அந்த பொண்ணுக்கு எதனா கொடுமை பண்ண மவனை உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கேட்டிங்களா? கொலகார குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்கேன். என் நிலைமைய பாத்தீங்களா? யார சொல்லி என்ன பிரயோஜனம்? நானா தேடிக்கிட்டதுதான். என்ன சொன்னாரு? நான் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த போறேன். நீங்களே பார்க்க தானே போறீங்க. யார் யாரை கொடுமைப்படுத்துறாங்க நீங்களே பாருங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள. உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையெல்லாம் நாங்க கரெக்டா கொடுத்துருவோம். அதுல எல்லாம் ஒரு குறையும் வராது. நல்லா பார்த்தனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உருட்டு கட்டையை வச்சு கொடுத்த மரியாதைய. ஐயோ ப்ரோ, அதெல்லாம் சும்மா. கவிதாக்காக நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சும்மா சொன்னதுதான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இதுதான் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதா? நல்லா நடத்துங்கடா, நடத்துங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அம்மா அப்பா பாசம் கிடைச்சதில்ல. இதுக்கப்புறம் அம்மாவா அப்பாவா எல்லாமே நீங்க தான் அவளுக்காக இருக்கணும். அவ எதுனா தப்பு பண்ணா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு கவிதாவை கொஞ்ச நாளாக தான் தெரியும். அவ கூட பழகின கொஞ்ச நாள்லயே எனக்கும் அவளுக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி சொல்லலாம், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தப்பான எண்ணம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ என் கூட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அதனால உங்க மனசுல எதனா தப்பா தோணுச்சுன்னா சொல்லுங்க. அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்னா அவளை விட்டு கண்டிப்பா நான் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு அவள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஐயோ ப்ரோ, தப்பான எண்ணம் இருக்கவன் யாருமே இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பெரியவங்களா பார்த்து ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லை தான். அந்த மாதிரி டைமில் அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்றுனா கேட்க நான் இருக்கேன். எதனா ஒன்று பண்ணால் நான் தட்டி கேட்பேன் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்போ நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையேன்னு. கவிதாக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கும் போது கண்டிப்பாக அது என்னால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இங்கே உள்ள வர வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்களோ புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு மனசில் ஆயிரம் எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீங்கள் என் கவிதாவை நல்லா பார்த்துப்பீங்கன்னு. ஐயோ ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உருட்டு கட்டையை வச்சுட்டு எவ்வளோ கோபமாக ஃபேஸ் வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் அழுவுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கண்ணை தொடைங்க ப்ரோ. என்ன திருப்பி வேதாள முருகமலையர் மாதிரி மூஞ்சி கோபமா மாறிடுச்சு. அந்த ஆள் அழுதுகிட்டே இருக்கணும்னு அப்படியே விட்டுருக்கலாமோ?
எனக்கும் கவிதாக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ புரிஞ்சுக்கிட்டேன், அது வரைக்கும் ஓகே. பட் உன்னால அவன் கண்ணது கண்ணீர் வந்துச்சு, அதுக்கப்புறம் உன் சாவி என் கையில தான்டா, பார்த்துக்கோ. ஐயோ கடவுளே, என்னடா நடக்குதுங்க? அவனா வந்தான், கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசினான், கொஞ்ச நேரம் கவுட்டு கட்டையை வச்சு மிரட்டினான், கொஞ்ச நேரம் அழுது எமோஷனலா பேசினான், திருப்பி கோவமா பேசிட்டு போயிட்டான். இப்படி ஒரு குடும்பத்துல வந்து என்ன சிக்க வச்சுட்டியே ஆண்டவா. ஐயோ இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அப்பதான் இவங்க மத்தியில என்னால உயிர் வாழ முடியும். ஐயோ கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் தராம அடுத்து யாரும் வராங்களே. கவிதா உள்ள போமா. பாத்தி, இவளா மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுட்டு வந்திருக்காளே, இவ இப்படியெல்லாம் வரமாட்டாளே. அதானே பார்த்தேன். என்ன வாய் எங்க ஆய சுருக்கு பை மாதிரி ஆயிடுச்சு. என்ன லுக்கு? அலுக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா யாரும் வந்தாங்களேன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. பார், கல்யாணம் தான் ஏதோ நடந்துருச்சு, பெரியவங்க ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு உன் இஷ்டத்துக்கு எதனா பண்ண அவனை அவ்வளோதான் சொல்லிட்டேன். பண்ணுமா, நானும் ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் வரல. பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, தட்டி கழிக்க முடியல, அதால தான் வந்தேன். சும்மா என்னை குறை சொல்லிட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரி, உங்ககிட்ட எதுவும் கொடுத்து அனுப்பலையா? ஆ, என்ன கொடுத்து அனுப்பணும்? அதாம்மா, பால் சொம்பு சொம்பு. இப்போ நான் என்ன கேட்டேன், நீ எப்படி முறைக்கிறா? ஆமாம், பால் சொம்பு ஒன்று தான் இப்போ குறைச்சலாம் இருக்குல்ல. ஏய் சாப்பிடல, பசிக்குது, அதனால தான் அதையாச்சும் குடிக்கலான்னு கேட்டேன். ஐயோ சாரிப்பா, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். அங்கே டோர் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குல்ல, அங்கே தான் வச்சுட்டு வந்தேன், எடுத்துக்கோ. ஐயோ ஏய், இப்போ எதுக்கடி என்ன அடிச்ச? நீ பாட்டு உன் பக்கத்தில் வர, என்ன நினச்சிட்டு வர? ஏண்டி அங்க இருக்க தலைக்காணி எடுத்து போட்டு கீழே படுக்கலான்னு தாண்டி வந்தேன், ஏண்டி என்ன அடிச்ச? ஐயோ, கொஞ்சம் ஓவராக தான் ரியாக்ட் பண்ணிட்டோமோ. சாரி பிரவீன், நீ டக்குன்னு என் பக்கத்தில் வந்ததும் எனக்கே தெரியாமல் பயத்தில் அடிச்சிட்டேன், சாரி. பயத்துல அடிச்ச மாதிரி தெரியல, இத்தனை நாள் காண்டை சேர்த்து வச்சு அடிச்சியோ, எப்பா என்ன வலி வலிக்குது. சரி, தலைக்காணி தானே வேணும், இரு நான் எடுத்து தரேன். இவன் ஏன் கையை அங்கேயே வச்சிட்டு இருக்கான்? அடட்டா, அல்வா துண்டு இடுப்பு. இந்தா. தலைக்காணியை வச்சு மறைச்சிட்டா. ஓய், என்ன பார்த்துட்டு இருக்க? இந்தா தலைக்காணி. என்ன என்ன பார்த்தா? நான் 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 ஒன்றும் பார்க்கலையே. இந்த தலைக்காணி இருந்தான்னு அவ்வளோ நேரமாக கத்திட்டு இருக்கேன், வாங்காமல் எதோ யோசிச்சுட்டே இருந்தேன், அதனால தான் கேட்டேன். இந்த அப்படி. அப்பாடி, நல்ல வேலை அவளுக்கு இது தெரியல. அவன் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா என்ன பேய் ஓட்டிருப்பான். இந்தா அப்படி. ஏய் கவிதா பார்த்து. ஏய் புடிடா. எங்கடா பிடிச்சிட்டு இருக்க? வீட்டுடா. நான் கீழே விழ போனேன், புடிடா புடிடா நீ தானே கத்துன, அதனால தான் பிடிச்சேன். அங்கதான் பிடிப்பியா நீ? அங்கதானா? எங்க பிடிச்சிருக்கான் அப்படி? அத்தாடி, என்ன உனக்கு பிடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? கையை பிடிச்சு கூட விழாம பிடிச்சிருக்கலாம், இடுப்பை பிடிச்சுதான் நிறுத்தணுமா? பாரு, நான் எதுவும் இன்டென்ஷனா பண்ணல, நீ விழ போறேன் புடி புடின்னு கத்துனவனே எனக்கே ஒன்றும் புரியல, எங்க பிடிக்கிறதுன்னு தெரியாம தான் அங்க பிடிச்சிட்டேன். சரியா? ஆமாண்டா, எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இன்டென்ஷன் தான் பண்ணலன்னு லாஸ்ட்டாக அதை போட்டுக்கொன்னேன், அப்போதானே உன் மேலே தப்பு இருக்காது. ஏய் லூசு, நான் சாரி மேலே பிடிச்சிதான் பிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எப்படியோ கை ஸ்லிப் ஆகி பட்டுச்சு. சாஃப்டா இருக்கும் போதே நினைச்சேன். என்னது சாஃப்டாக இருக்கும் போதே? அடிச்சு விடுறேன் என்ன? ஏய் பாத்துடி. எனக்கு தெரியும், நீ மூடு. பாரு கவிதா, நான் எதுவும் இன்டென்ஷனா பண்ணல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு திருப்பியே நான் அடிச்சுன்னு வச்சுக்கோ, வெளியே போய் படுத்துருவேன், அப்புறம் உள்ள வந்து எல்லாரும் உங்ககிட்ட தான் கேட்பாங்க ஏன் வெளியே படுத்துருக்கான்னு. ஐயோ போய் படு போ. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன கேட்டு தொலை. நான் நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னு உனக்கு காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்தேன், அதுக்கு எதுக்கு என்ன போட்டு மறைக்கிறேன்? பொய்னா சொல்ல, உண்மையாலே நல்லா சாஃப்டா இருந்துச்சு. டேய், இப்போ மட்டும் நீ போய் படுக்கல, அது தலைக்காணி வச்சு மூஞ்சி அமுக்கி கொண்டுடுவேன் பார்த்துக்கோ, போடா. ஏய்
எனக்கு தெரியாதா இதெல்லாம் பேசினா நீ வைக்கப்பட்டு என்னை விட்டுருவேன்னு. வேணும்னே தான் அப்படிலாம் பேசுற. ஆனா நிஜமாவே சாப்பிட்டா தான் இருந்துச்சு. என்ன இவன் தனியா நின்னுட்டு இங்க சோககீதம் வாசிச்சிட்டு இருக்கான்? அர்ஜுன், ஆ, வா சுபா. ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? கவிதாக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. அர்ஜுன், நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இப்படி யோசிக்கிறதுனால நடந்தது யாராலையும் மாற்ற முடியாது. பிரவீனும் ஓரளவுக்கு நல்ல பையன்தான். ஆனா என்ன, கொஞ்சம் விளையாடுதனமா இருக்கான். நிச்சயமா போக போக மாத்திப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. கவிதா லைஃப் கண்டிப்பா நல்லபடியா மாறும். ஆ, நானும் அதான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் கவிதாவுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் பிரவீன் கிட்ட சொன்னேன். அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கும் அவளுக்கும் இருக்க பாண்டிங் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் அவன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. ஒரு என் கூட பிறந்த தங்கச்சியா, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. அதனால தான் அவளுக்கு ஒன்றுன்னொடனே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சும்மா என்ன என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியும். கவிதாவை பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேருக்கு கவிதா சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேரை தவிர மூணாவதா ஒரு ஆள்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கானா அது நீதான். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு. பட் அவ என்கிட்ட உன்னை பத்தி அவகிட்ட சொல்லும் போது அவ கண்ணில் ஒரு பாசம் தெரியும். ஒரு விதமான ஏக்கம் இருக்கும். நானும் இதை ஃபர்ஸ்ட் காதல் தான் நினைச்சேன். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பழகுற விதத்தை நல்லா உன்னிப்பா பார்த்த பிறகுதான் தெரியுது இது காதல் இல்லை, ஒரு புனிதமான நட்புன்னு. அப்புறம் என் மனசுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே என்றைக்குமே நான் வரக்கூடாது. என்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே உடஞ்சிடக்கூடாதுன்னு நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். சுபா, ஐ லவ் யூ டி. சரி சரி அழாத. அழுதனா நல்லாவே இல்லை, மூஞ்சி அசிங்கமாக இருக்கு. அடிங்க. என்ன பண்ணி இன்னும் எவ்வளோ இருக்க மாட்டா பிடிப்ப? காற்று கூட போக முடியாத அளவுக்கு இறுக்கமாக பிடிப்பேன். பிடிப்படா பிடிப்ப. இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்லை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அதான் பார்த்துட்டு போட்டோம். விடு விடு, நான் போய் தூங்கணும், டைம் ஆயிடுச்சு. டி, சும்மா இருந்தவனை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூலாம் சொல்லி கிளப்பி விட்டுட்டு இப்போ நீ மட்டும் போறேன்னா என்ன அர்த்தம்? அது நீ சோகமாக நின்றுட்டு இருந்த, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் மைண்டை மாற்றலாமேன்னு பண்ணேன். உன் மைண்டு வேற மாதிரி மாறிடுச்சு போலயே. ஆமாம், மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தூங்கலாம், அவ்வளோதான். சரி போ. போன்ட்டு இவ்வளோ இருக்குமா பிரச்சனை? எப்படிடா போவேன்? போகணுமா? ஆமாம், போய் தூங்கணும். சரி, அப்போ எனக்கு ஒரே ஒரு உமா கொடுத்துட்டு போயேன். ஐயோ, நானா மாட்டப்பா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஐயோ சுபா, நீ கொடுக்கலன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இங்கேயே இதே இடத்துல நிற்கலாம். எனக்கு இதுவே சும்மா ஜிவ்வுன்னு இருக்கு. போங்க அர்ஜுன், நீங்கள் ரொம்ப மோசம். பரவாயில்ல, நான் ரெண்டு சாய்ஸ் கொடுத்துட்டேன். அது எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்கோ. சரி தரேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை பண்ணோடனே ஓடிட்டேன்னா? ஐயோ, இவ்வளோ இறுக்கமாக கட்டி பிடிச்சிருக்கும் போது என்னால் எப்படி ஓட முடியும்? கண்ணை மூடு. ஓ சரி. என்னடி உதட்டோட உதட்டு வச்சு கொடுப்பேன்னு பார்த்தா நெத்தியில் கொடுப்பேன். ஐயோ அர்ஜுன், எப்படி பேசுறீங்க பாருங்க நீங்கள். சீச்சி. சரி சரி, இப்போதைக்கு இது போதும். இதுவே ஒரு ஒரு வாரத்துக்கு தாங்கும். சரி, போய் தூங்கலாமா? அர்ஜுன் அர்ஜுன், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இப்படியே இருந்துட்டு அப்புறம் போகலாமே. 5 மினிட்ஸ் என்னடி 5 மினிட்ஸ்? என் லைஃப்லாம் எப்படி இருக்க சொன்னாலும் எனக்கு ஓகே தான். கவின், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறேன்? நீ சொன்ன வேணான்றது வேற, அது மெயின். அதை நம்ம இப்போ பண்ணல. இப்போ நம்ம பண்ணுறது லவ். இது வேற. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதான், ஆனால் முழுசா அது இல்லைல்ல. இது வேற. என்ன சொல்ல வரீங்க? ஏய், நம்ம லவ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணோம்.
இப்போ நீ மேரேஜுக்கு அப்புறம் என்ன தொடவே கூடாதுன்னு சொல்ற? அப்படிலாம் சொல்ல, கொஞ்சம் அவங்களுக்காக வெயிட் பண்ணா நம்மளால பாவம் அவங்களும் கஷ்டப்படுறாங்களேன்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆ, எனக்கு அது புரியுதுதான். ஆனால் என் மனசுக்கு அது புரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? வாங்க நம்ம தூங்கலாம், டைம் ஆகுதுல்ல. இது இப்படியே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம். இப்படி நின்று பேசுறதுனால என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் வராது. சப்போஸ் உன் மனசை கட்டுப்படுத்த முடியல, உனக்கு தப்பாக தான் தோணும்னா சொல்லு, நம்ம போய் தூங்கிடலாம். எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தப்பானாலாம் தோணலை, நான் கண்ட்ரோலாக தான் இருப்பேன். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் இப்படியே இருந்து பேசலாமே. அது உஷாரா இரு, இந்த நாள் எதுக்கோ பிளான் போடுறாரு. என்ன மது, எதனா பேசலாமே, சைலண்டா இருக்க. அது ஒன்றும் இல்லை கவின், நேற்று ரிசப்ஷன், காலையில் கல்யாணம், ஒரே டயர்டு, தூங்கவே இல்லை சரியா. சரி இப்போ தூங்கலான்னு பார்த்தா நீங்கள் வேற விட மாட்டீங்களே. சரி, இப்போ உனக்கு தூங்கணும் அவ்வளோதானே, போ போய் தூங்கு. கவின் கோச்சிக்கிட்டீங்களா? இல்லை, போ போய் தூங்கு. சரி கையெடுங்க, நான் போகிறேன். நான் ஏன் கை எடுக்கணும்? நானும் எடுக்க மாட்டேன். உனக்கு தானே போய் தூங்கணும், நீ போ. நானும் கை எடுக்க மாட்டேன். கவின். ஐயோ சினுங்காதடி, என் மைண்டே மாறுது. ஆ, இப்போ என்ன உனக்கு வேணும்? எனக்கு போய் தூங்கணும், என்னை தூங்க விடுங்க. சரி, எனக்கு எதனா கொடுத்துட்டு போ. ஐயோ 100 ரூபாய் போதுமா? அடிங்க. ஆ, சரி, உனக்கு புடவை கட்ட தெரியுமா? எனக்கெல்லாம் கட்ட தெரியாது, அத்தை தான் கட்டி விட்டாங்க. அப்போ ஓகே. ஆ, அப்பா ஓகேனா எதுக்கு இந்த அப்பா ஓகே? ஆ, இப்போ நான் கேட்டதை எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என் கை எங்கே இருக்கு? அப்படியே அந்த புடவையை அவுத்து விட்டுருவேன். கவின். என்ன கவின், இப்போ என்ன கேட்டேன்? ஒரு கிஸ் தானே கேட்டேன், அதுக்கு கூட உன்னால தர முடியாதா? அதுக்கு கூட நான் வெயிட் பண்ணமா என்ன? போங்க. போங்கன்னா போ, நான் அப்புறம் அவுத்து விட்டுருவேன். இந்த ரூமில் உன் ட்ரெஸ் வேற இல்லை. அப்புறம் சாரியோட பார்த்தே என் மைண்டு மாறுது. சாரி இல்லாமன்னா யோசிச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கவின் நீங்க இப்படிலாம் இல்லையே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்கிட்ட? ஏன்னா நீ என் பொண்டாட்டி, எனக்கு உன் மேலே எல்லா உரிமையும் இருக்கு. ஆனாலும் நீ சொன்ன வார்த்தைக்காக கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்கேன்ல, உனக்காக நான் மரியாதை கொடுத்து நீ சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். அதுக்குன்னு எதுவுமே கூடாது அப்படின்னா எப்படிம்மா? நானும் பாவம் இல்லை. பாவமா? அப்ப நான் பாவம் இல்லையா? ஆ, என்ன ஏன் இறுக்கமா பிடிக்கிறீங்க? நீ லேட் பண்ண ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. நீ கொடுக்க வேண்டியது கொடுத்தா நீயும் நானும் போய் சைலண்டாக தூங்கிடலாம். கவின். ஐயோ சினுங்காதடி, அப்புறம் என் மைண்ட் மாறிடும். சொல்லிட்டேன். புடவையில் பார்த்தோன்னே நான் ஸ்லிப் ஆகிட்டேன் மது. அதுவும் இல்லாமல் அரைக்குறையாக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டேனா, அதான். ப்ளீஸ் டி, ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு போடி. சரி. பத்தியா, கிஸ் கொடுக்கறதுக்கு கூட உன் பர்மிஷன் இல்லாமல் மாமா கொடுக்க மாட்டேன். கிஸ் கொடுக்கலனா கூட உன் பர்மிஷன் கேட்டு தான் கொடுப்பேன். அதான் சாரி கழட்டி விட்டுருவேன் பிளாக்மெயில் பண்ணுறீங்களே. கழட்டி விட்டா என்னடி, நானே கட்டி விட போகிறேன். என் பொண்டாட்டிக்கு நான் கட்டி விட மாட்டேனா? உங்களுக்கு கட்ட தெரியுமா? என்ன உனக்கு டவுட்டாக இருக்கா? ஒரே நிமிஷம் இரு, இப்பயே அவுத்துட்டு உடனே கட்டி கட்டுறேன். கம்பெனி. பயப்படாதடி, ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, ஒன்னே ஒன்று கொடுத்தா விட்டுருவீங்களே? நீ மனசு வச்சா 2 3 கூட ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கவின் பேச்சு மாறாதீங்க, ஒன்று தானே கேட்டீங்க. சரிடி, அந்த ஒன்றையாச்சும் கொடு. ஏய் இருடி. ஒன்று தான் சொன்னீங்க, போதும் போங்க. அதெல்லாம் முடியாது, ஒன்று கவின். அதான் இதுக்கு தான் நீங்கள் ஒன்று கேட்டால் கூட கொடுக்கறதில்ல. என்னடி பொண்டாட்டி, உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட நான் விளையாட போறேன்? ஆமாம் ஆமாம், நீங்கள் விளையாண்டதையும் பார்த்தேன், உங்கள் கை எங்கெங்கே போச்சுன்னு பார்த்தேன். இனிமேல் பக்கத்தில் வாங்க, கையில் சூடு வச்சுறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, மாமா ரொம்ப பாவம்ல. சீப்படா. சரி வா, 2 பேரும் போய் ஹக் பண்ணிட்டு தூங்கலாமா? நான் வரல. ஏய் பயப்படாதடி, உன் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண மாட்டேன், வா. தலைக்காணி நடுவில் வச்சாதான் வருவேன், எல்லாம் வரமாட்டேன். சரிடி வைக்கிறேன், வா. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடி. ஒரு நாள் என்கிட்ட சிக்குவ, அன்னைக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு. ஐயோ வாயை மூடுங்க. சரி வா போய் தூங்கலாம்.